ஏங்க கூமாப்பட்டி போலாமா? சின்ன பின்னமாயிட்டாளுங்க. ஓகே ஓகே புரிஞ்சிருச்சு. நீ என்ன கலர்? கிரீன் கலர். கிரீன் கலர்ல இங்க எதுவுமே இல்ல. இந்த கிரீன். நான் வந்து ரெட் கலர். ஏய் வேஸ்ட் பண்ணா சரில வேணாம். இந்த பர்ச்சேஸ்லாம் நீங்க எதுக்குன்னு தானே கேக்குறீங்க. நாங்க ஈஸியார்ல ஸ்டேகேஷனுக்காக போறோம். அதாங்க நைட் ஸ்டே பண்ண போறோம். அதுக்காக எசென்ஷியல்ஸ் தான் வாங்கியிருந்தோம். சிப்ஸ் எல்லாம் தின்னுக்குதுங்க. அதான் எனக்கு புரியல, ஒண்ணும் புரியல எனக்கு. வாய பாரு. இப்ப வராதுரி என்ன? கொட வேண்டாம், கொட வேண்டாம். கொட வேண்டாம். கொட கட்டிடுறதா? கொட அடி சண்டை. சரி ஓகே காஞ்சு. ஓகே. மூணு திக்கு மேல ஓடு. நான் முன்னாடியே வரேன். ஏய் எருமா மாடு. வா அப்படி போ அப்படி போ. இதுல தபேலா உனக்கு தபேலா வாசிக்கிறாங்க மேடம். எனக்கு எண்டு அப்படின்னு போடுவாங்க. ப்ளூ அண்ட் ஒயிட் யாருது? ப்ளூ அண்ட் ஒயிட் யாருக்கும் இல்ல. ஆடினே இருப்போன்ற மாதிரி இந்த கார்ல ஏறினதுல இருந்து நாங்க பாடினே தாங்க இருந்தோம். முட்டை தக்கால வாங்கிட்டு சொல்லி ஃப்ரெண்ட கடைக்கு அமைச்சிருக்கேன். அதான் ஏன்னா இப்ப நீங்க பாண்டிங்கன்னா அடிக்க கையில ஒண்ணுமே இல்ல பாருங்க. அதான் போங்கடி சார். ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார். ஒரு 1000 பாட்டு பாடி முடிக்கிறதுக்குள்ளேயே ஈஸியார் வந்துடுச்சுங்க. அங்க ஒரு வழியா எப்படியோ எங்க விழாவை தேடி கண்டுபிடிச்சிட்டோம். உள்ள இருக்க அண்ணாவை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க அமிச்சா வலது காலை வச்சு ஏதோ அஞ்சலி பாப்பா மாதிரி ஓடுறாளுங்க. 1 டே ஃபுல்லா நாங்க இந்த விழால தான் ஸ்டே பண்ண போறோம். சோ நீங்களும் வந்து சுத்தி பாருங்க. ரூம்பு உள் ரூம்பு ரூம்பு ரூம்பு. எங்க ரூம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சுத்தி காமிச்சிட்டா மேலேயும் ரூம் இருந்தது. பட் நாங்க அங்க போகவே இல்லை. இங்கே உட்காந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்படியே ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் யூனோ தான் விளையாடிட்டு இருந்தோம். சுமார் 40 நிமிஷம் கழிச்சு ஸ்விக்கி அண்ணாவும் ஒரு வழியா எங்க ஃபுட்டை டெலிவரி பண்ணிட்டாங்க. நான் பாத்தீங்களா கொஞ்சம் டிசிப்ளின் சைல்டா மாறிட்டேன். கொஞ்சம் ரீசெண்ட் டேஸாவே தான். ஏன்னா கொஞ்சம் டயட்ல இருக்கேன். அதனாலதான் கொஞ்சம் டிசிப்ளின் ஃபாலோ பண்றேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் நல்லா அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெள்ளை முட்டை நோ ஆயில் சிக்கன் இதெல்லாம் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். கவிதை பாடின கண்கள், காதல் பேசிய கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், இந்த பிஞ்சு நெஞ்சு தாங்குமா? சாப்பிட்டு முடிச்ச உடனே நாங்க போர்டாட போற மாதிரி காடாட போயிட்டோம். அதை தூக்கி அங்க போடுங்க, இதை இங்க போட்டுருங்க. ஐயா டிக்ளேர் பண்ணிடுங்க. ஊனோ கூட விளையாட தெரியாத ஒரு மட்டியா இருக்கான்னு நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி விடுங்க, நம்ம ரீல்ஸ் எடுக்க போலாம்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டேன். இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த மாதிரி ரீல்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பையன் வேணும்னு கேட்டா திபு 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 திபுன்னு ஓடணும். அதே ரீல்ஸ் தான் நாங்களும் எடுத்துட்டு இருந்தோம். நாங்க எந்த பையனுக்கு ஓடணும்ன்றதை விட ஓடணும்ன்றதுலாம் ரொம்ப எக்ஸைட்டா இருந்தோம். ஒரு வழியா அப்படி இப்படி பேசி எந்த பையனை சொல்லலாம், அந்த பையன் வேணுமா இந்த பையன் வேணுமான்னு சண்டை போட்டு ஆர்டரா நின்னு ஒரு வழியா இந்த ரீல்ஸை நாங்க எடுத்துட்டோங்க. அதை நான் சுஜி ஸ்டார் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்க கண்டிப்பா போய் பாருங்க. அந்த கேஷுவல் ட்ரெஸ்ல நாங்க ஒரு கேஷுவலா ரீல் எடுத்து முடிச்சோம். அடுத்ததா ஒரு குவீன் ரீல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப குவீன் மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். பாப்போம். நீங்க நினைக்கலாம்
ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். உண்மையாலே தி நெக்ஸ்ட் டே தாங்க நாங்க முன்னாள் நைட்டு தூங்கிட்டோம், வேற எதுவுமே பண்ணல. மறுநாள் எழுந்த உடனே காலையில இந்த கூத்து தான் பண்ணிட்டு இருந்தாளுங்க. சப்ஸ்கிரைப் சுஜி ஸ்டார். போட்டோ சுஜி மட்டும் அழியவே இல்லை. காலையில பல்லு விளக்கிட்டு மூஞ்சி மட்டும் கழுவிட்டு பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு அந்த ரெசார்ட்ல இருந்து நாங்க கிளம்பிட்டோம். மரீனா மால் வந்திருக்கோம். யாருடா இந்த பொண்ணுங்க இவ்வளவு அழகா இருக்காங்க? வீடியோ என்ன தெரிகிறது? அப்புறம் மாப்பிள நம்ம எதுவுமே வாங்க வரலன்னு நம்மள தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. ஆனா மூஞ்சி பணக்கார தன்மையா வச்சுக்கோ. மரீனா மால்ல இருக்க டெக்கத்லான் போயிட்டு தான் நாங்க இல்லாத ஆட்டத்தெல்லாம் போட்டுட்டு இருந்தோம். ஆனா செம்ம ஃபன்னா இருந்துச்சுங்க. இந்த டெக்கத்லான் போனாலே எதனா பண்ணிட்டே இருக்கணும்னு தோணுது எங்களுக்கு. சுற்றி வந்தீக சுட்டு விழியால் சுட்டீக முத்தாடும் ஆசை முட்டி போக எத்தனை பொண்ணுக வந்தாக என்னை இடுப்புல சொருக பார்த்தாக நீங்கதான் முடிஞ்சீக. சின்ன பின்னமாயிட்டாளுங்க. நாங்க பாருங்க ஒண்ணு சுத்தி பார்க்கலாம் போல ஷாப்பிங்கே முடிச்சுட்டு வந்திருக்கோம். சரி ஷாப்பிங்க முடிச்சுட்டு ரொம்ப பசியா இருந்துச்சு, கடையா தேடிட்டு இருந்தோம். அந்த ஃபுட் கோர்ட்ல தான் பரோட்டா சாப்பிட போலான்னு சொல்லிட்டு நாங்க தமிழின் பரோட்டால தான் ஆர்டர் போட்டோம். இந்த பக்கம் அப்படியே கேஎஃப்சிலயும் ஆர்டர் போட்டுட்டோங்க. பல மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா ஆர்டர் பண்ண ஃபுட் வரல. சரி அந்த கேப்ல அனிருத் டிக்கெட் எல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க, கான்சர்ட் டிக்கெட். அது புக் பண்ணலான்னு போய் பார்த்தா சோல்ட் அவுட்டே ஆயிடுச்சுங்க ஃபுல்லா. இந்த பரோட்டாக்கும் கேஎஃப்சிக்கும் காத்திருந்து காலங்கள் போனதடி அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி சுக்குபாயில நூடுல்ஸா வாங்கணும். அடுத்தது நாங்க பிரியாணி வேற ஆர்டர் போட்டிருக்கோம். பிரியாணி வாங்கிருக்கோங்க கைஸ். பிரியாணியும் வந்துருச்சுங்க, ஆனா இந்த கேஎஃப்சி சிக்கன் வரல. சரி நாங்க போய் கேட்டோம், 7 நிமிஷம் மேல டிலே ஆச்சுன்னா ஃப்ரீ சிக்கன் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இன்டர்நெட்ல பார்த்தேன். அதை பார்த்துட்டு போய் ஒரு ஃப்ரீ சிக்கனும் வாங்கிட்டு வந்துட்டேன். சிக்கன் வாங்கிட்டோம். வாங்க இந்த பெரிய பீஸ். ஆமா பெரிய பீஸ். ஐயோ ஸ்கேம்லாம் இல்லைங்க, அப்படி ஒரு பாலிசியே இருக்கு. டிலே ஆனா ஃப்ரீ சிக்கன்லாம் கொடுப்பாங்க. நாங்க அந்த ஃப்ரீ சிக்கன், பரோட்டா, நூடுல்ஸ், சிக்கன் அது இதுன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ஃபுட் கோர்ட்ல உட்காந்தாச்சு. பல நாள் நாங்க சாப்பாடே பார்க்காத மாதிரி அடிச்சு நாக் அவுட் பண்ணிருந்தோம். இது வேற ஒண்ணும் இல்லைங்க, பயங்கர பசி. அது இல்லாம காலையிலயும் சாப்பிடல. சோ டயட்டெல்லாம் கை விட்டாச்சுங்க, அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இருந்தோம் நல்லா. After 20 years. அந்த குழந்தை யார் தெரியுமா? இவ குழந்தைதான். தலைமையிலே 4 போட்டு வீட்டுல உட்காரு. ஃபைனலா அந்த டெசர்ட் தான் கொஞ்சம் குறையா இருந்துச்சு. அப்படியே மெக்டி போயிட்டு மெக்ஃப்ளோரி, சாஃப்ட் இதெல்லாம் ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். பொண்ணுன்னு ஏதோ ரெக்வஸ்ட் இருந்துச்சு, எங்கம்மா உனக்கு பொண்ணு நம்பிச்சோம். எவ்வளவுமா அது? 800 rupees. இப்படிதான் இருக்குமா? அதனாலதான் 800. ஒரு லைன் போட்டு குடுக்கல, இத போயிட்டு கிரிஃபிண்டரோட சிம்பிள் இதான். ஒரு பேப்பர் கிழிச்சு கொடு. என்ன வேணும்? டாக் சர்க்கிள் பாரு. நைட்ல தூங்கல ஷர்மிளா, உன்னால்தான் ஷர்மிளா 4 மணிக்கு தூங்கி நீ மட்டும் மேக்கப் அப்பிக்கணும் வந்துட்ட. நான் மேக்கப்பே போடல. ஐயோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்க மரீனா மால் வெளில இருக்க போட்டோ பூத் தான் போயிருந்தோம். எங்க இருக்கிறோம் நம்ம? நாங்க போசஸ் எல்லாம் ப்ரிப்பேரே பண்ணலாம். பட் சடனா போயிட்டு அங்க சடனா ஏதோ ஒரு போசஸ் எல்லாம் கொடுத்துரும். பக்காவா இருந்துச்சு அந்த போட்டோ ஷீட் வேற. இங்க பாருங்க, எங்க போட்டோஸ் இருக்கு. நாங்க எங்க இருக்கோம்? அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு தான் ஜூட் விட்டோம். போற வழியில இந்த கொடுமை வேற நீங்க பாத்துக்கோங்க. பக்கு பக்குன்றா. வெற்றிகரமா சுஜி ஸ்டார் வாந்தி எடுத்துட்டு வராங்க.
என்ன நான் நடைய பாருங்க, அவன் ஸ்டைல பாருடா, அவன் நட. நானே செருப்பால வச்சுக்கிறேன். ஐஸ்கிரீம் மட்டும் தான் நீ வாந்தி வந்தது. அது நீ சாப்பிடாம இருந்தது, நானா சாப்பிட்டேன். அவ்வளவு சிக்கன் சாப்பிட்டோம், அதெல்லாம் வாந்தி வரலடி. அந்த ஐஸ்கிரீம் கோன் மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளை கலர்ல வந்து அந்த கோன் மட்டும் ப்ரௌன் கலர்ல. அதுக்கப்புறம் அவ்வளவுதாங்க, வாந்தி எடுத்துட்டு வீட்டுக்கு போயாச்சு. மறக்காம சுஜி ஸ்டாரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மஜாவான வீடியோஸ்லாம் இனிமேட்டு வந்துட்டே இருக்கும். சோ சப்ஸ்கிரைப் சுஜி ஸ்டார்.